ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸியாக எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு சின்ன பாக்கெட் மணி மாதிரி வேணும்னாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதே மாதிரி மந்த்லி உட்காந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ மூலமாக ஒரு 10 மினிட்ஸ் தான் ஒர்க் இருக்கும் டெய்லியும். ஆனால் நீங்கள் இந்த டெய்லியும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு டாலர்ஸில் அவங்க பே பண்ணுவாங்க. அதாவது $1 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஊர் மதிப்புக்கு $70 வருது. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு $2-3 உங்களால் இந்த ஆப் மூலமாக எடுக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி உங்களால் இந்த ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி அந்த அமௌண்ட்டை எடுக்கிறது, எனக்கு எப்படி காசு வந்துச்சு, அந்த ப்ரூஃப் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சைட்டை பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக சர்வேக்குரிய ஆக்டிவிட்டி தான் இருக்கும். உள்ளே பெரிய வேலை அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஈஸியாக யாருனாலும் பண்ணலாம். ஒரு சின்ன குழந்தை கூட பண்ண முடியும்னு பார்த்துக்கிங்களேன். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு சர்வே தான். சர்வே எப்படி இருக்குன்றது தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா surveyA.com அப்படின்னு அடிக்கணும். ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா surveyeh.com. இதுதான் வெப்சைட்டு. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதுதான் வெப்சைட்டு. அதாவது நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்திருக்கிற பேமெண்ட்டையும் காமிச்சிடுறேன். பேமெண்ட் மோடு எப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. இதுலேருந்து எப்படி காசு எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பேபால்லேருந்து எடுக்கலாம், இல்லைன்னா அமேசான் கிஃப்ட் மாதிரி வாங்கலாம். இல்லை இந்த ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஜெலண்டோ நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம எய்தர் பேபால் இல்லைன்னா அமேசானில் தான் எடுக்க முடியும். பேபால்லன்னா நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நடுவில் ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வெஸ்டர்ன் யூனியன் மூலமாகவும் கொண்டு வரலாம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும் போது இது நான் எப்படி எடுத்தேன், இது இப்போ என்னோட கரண்ட் பேலன்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும் போது நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா அமேசான் கிஃப்ட் வவுச்சர் மாதிரி நான் எடுத்து பார்த்தேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு $10 எடுத்தேன். $10 எடுத்த உடனே கிஃப்ட் வவுச்சர் வருதா அப்படின்னு பார்த்தேன். எனக்கு அந்த கிஃப்ட் வவுச்சர் வந்துருந்துச்சு. ஸோ இந்த கிஃப்ட் வவுச்சரை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு அமேசான்லேருந்து ஒரு பொருள் மாதிரி நான் வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா எனக்கு $7.25 USD இருக்குது. இது மினிமம் 10 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அமேசான் கிஃப்ட் மாதிரி எடுத்துக்கலாம். $20 மேலே நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா பேபால்லேருந்து உங்களுக்கு மணியாகவும் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது ஒரு அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் வித் அஸ் அப்படின்னு கொடுக்கணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதாவது இதில் என்ன கொடுக்கணும்னா உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். நான் இன்னொரு மெயில் ஐடி வச்சு உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். அடுத்தது பாஸ்வேர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்குறதுல ஒரு அப்பர் கேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துக்கிங்க. நான் சும்மா ஒரு ரஃப்பாக கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ என்னோட இது பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றி இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். அதாவது இதில் ஃபஸ்ட்டு போகிறீங்க அப்படின்னீங்கன்னா ஐ அக்ரி கொடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நம்மளோட நேஷ்னாலிட்டி என்ன அப்படின்றது கேட்குது. ஸோ நான் இப்போ துபாயிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு எமிராத்தி அப்படின்னு காட்டுது. பட் ஆனால் நான் இந்தியன்றனால நான் இந்தியன்றது கொடுக்குறேன். அதே மாதிரி அடுத்ததுக்குள்ளே போனீங்க அப்படின்னீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ உங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் பேசிக்காகவே உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சர்வீஸ் கொடுப்பாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன. எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறணும் அப்படின்னா இப்போ
ஒரு மால் இருக்குது அப்படின்னா அந்த மால் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, அவங்க வந்து சீப்பான ரேட்டில் கொடுக்குறாங்களா, இல்லை இன்னும் 2-3 மாலை கம்பேர் பண்ணி கேட்பாங்க. இந்த மாலுக்கு போனால் சீப்பாக இருக்கா, இந்த மாலில் சீப்பாக இருக்கா, என்ன மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆன்சர்ஸ்லாம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா டேட்டாவும் ஃபில் பண்ணிட்டேன். அவங்க அந்த ப்ரொஃபைலில் கேட்டிருந்தது எல்லாத்துக்கும் ஆன்சருக்கு சொல்லிட்டேன். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள், யுவர் அக்கௌண்ட் இஸ் நாட் yet ஆக்டிவேட்டட் அப்படின்னு வருது. இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மெயில் அட்ரஸ்க்குள்ளே போயிட்டு ஆக்டிவேஷன் இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி விடணும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, என்னோடய மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் வந்திருக்கு ட்யூட்டர் நோட்டாவிலேருந்து, அதாவது சர்வேலேருந்து எனக்கு வந்திருக்கு. இது ட்யூட்டர் நோட்டா மெயில் பேஜ். ஸோ இங்கே பாருங்கள், இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ஆக்டிவேட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வேஸ்குள்ளே போங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 13 minutes ஒரு சர்வே இருக்குது. இதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1.12 USD கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 85 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு 13 நிமிஷத்தில் 85 ரூபா எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் அதை டிக்ளைன் பண்ணிட்டேன். நான் ஏன் டிக்ளைன் பண்ணேன் அப்படின்னா, அது வந்து பெரிய ப்ராசஸ். 13 நிமிஷம் நான் வச்சு இந்த ஒரு வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதை நான் டிக்ளைன் பண்ணனால நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சர்வே எனக்கு வந்திருக்கு. ஸோ இதை நான் டிக்ளைன் பண்ண போகிறது கிடையாது. இந்த சர்வேலாம் நான் அப்புறமா பண்ணுவேன். அதாவது இப்போ ரிவார்ட்ஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க $10 எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா அமேசான் மூலமா கேஷ் எடுத்துக்கலாம். சாரி, கேஷ் கிடையாது, இது எடுத்துக்கலாம், கிஃப்ட் வவுச்சர் மாதிரி வாங்கிக்கலாம். $20 மினிமம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பேபால் மூலமா வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த சர்வேயை பத்தி. இது 100% ஜென்யூனான சைட் தான். இது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்போ நடுவில் வெஸ்டர்ன் யூனியன்ல கொண்டு வராங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா, இப்போ வந்து வெஸ்டர்ன் யூனியன் மூலமாவும் எடுக்கலாம் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா 100% ஜென்யூனான சைட்டு. ஒரு நாளைக்கு ஒரு 10 minutesல இருந்து ஒரு 15 minutes வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். மினிமம் ஒரு $2 to $3 நீங்க உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்க இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா. நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சர்வேடா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சர்வேஸ் வந்து நிறையவே வருது. இப்போ வந்து நான் UAEல இருக்கிறதுனால எனக்கு சர்வே வர்றதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் இந்தியால வந்து நிறைய சர்வேஸ் வருது. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த சர்வேக்காரங்க கிட்ட பே பண்ணி அவங்க என்னதான் நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை பண்றாங்க. ஸோ இது ஜென்யூனா இவங்களும் பே பண்றாங்க. ஸோ ஒன்னு மட்டும் சொல்றேன், ஒன்னு தெரிஞ்சு வச்சுக்கீங்க, லிட்டில் ட்ராப் ஆஃப் வாட்டர் மேக் மைட்டி ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா சிறுதுளி பெரு வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சேர்க்கிற ஒரு சின்ன காசு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ அதனால இது ரொம்ப நல்ல சைட். நீங்க இதுல ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.